கேன்சரை பார்த்து பயப்படுறீங்களா? அந்த கேன்சர் எப்படி வருது? அது வந்தா என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. இப்ப நம்ம உடம்பு இருக்குன்னா ஃபுல்லா செல்கள்னால உருவாகியிருக்கு. இந்த செல்ல நம்ம அணுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அணுக்கள் வந்து கட்டுப்பாடு இல்லாம வளர்ச்சி அடைஞ்சு மத்த உடல் உறுப்புகள்ல போய் பாதிப்பு ஏற்படுத்தும். இத தான் நம்ம கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம். இது வரதுக்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமா ஃபேமிலி ஹிஸ்டரி. அதாவது இதுக்கு முன்னாடி அவங்க குடும்பத்துல யாருக்காச்சும் வந்திருந்துச்சு அப்படின்னா, இவங்களுக்கு கேன்சர் வரதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லைன்னா ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹாலிக் அதிகமா எடுத்துக்கிறவங்களுக்கு இந்த கேன்சர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதோட அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, காரணம் இல்லாம உடலோட எடை குறையும், ரொம்ப நாளா இருமல் இருக்கும், ரத்த வாந்தியும் எடுப்பாங்க. அடிக்கடி வயிற்றுப்போக்கு இருக்கும், சாப்பாடு முழுங்குறதுல சிரமம் ஏற்படும், காயங்களும் அவ்வளவு சீக்கிரம் ஆறாது. பெண்களுக்கு இந்த கேன்சர் இருந்துச்சுன்னா மார்பகத்துல கட்டி ஏற்படும். இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, பிளட் டெஸ்ட், சிடி ஸ்கேனு, எம்ஆர்ஐ, எண்டோஸ்கோபி இது மட்டும் இல்லாம பயாப்சி பண்றதுனால தான் 100% இது கேன்சரா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். இதோட ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமா 6 வகையில இது குணப்படுத்திட முடியும். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சர்ஜரி மூலயமா வயிறு, மார்பகம், கழுத்து, சிறுங்குடல் மற்றும் பெருங்குடல்ல உள்ள கேன்சரை அகற்ற முடியும். அடுத்தது ஹீமோதெரப்பி, அதாவது மருந்துகள் மூலமா இந்த கேன்சர் செல்லை கொல்ல முடியும். அடுத்தது ரேடியேஷன் தெரப்பி, உயர் சக்தி ரேடியேஷன் அலை மூலமா இந்த கேன்சர் செல்லை அழிக்கிறது. அடுத்தது இம்யூனோதெரப்பி, உடல் பாதுகாப்பு அதிகரிக்கிறது மூலமா இந்த கேன்சர் செல்லை அட்டாக் பண்ண முடியும். அடுத்தது டார்கெட் தெரப்பி, அதாவது கேன்சர் செல்லோட ஜீன் மியூட்டேஷன் அளிக்கிறது மூலமா இந்த கேன்சரை குணப்படுத்த முடியும். அடுத்தது ஹார்மோன் தெரப்பி, அதாவது நீரிழிவு ஹார்மோனை கட்டுப்படுத்துறது. முக்கியமா பெண்களுக்கு மார்பகத்திலையும் ஆண்களுக்கு சிறுநீரகத்திலையும் இந்த கேன்சர் இருக்கிறவங்களுக்கு இந்த தெரப்பி யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கேன்சரை ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சி சரியான மருத்துவ சிகிச்சை அளிக்கிறது மூலமா 70% 90% வரையும் இந்த கேன்சரை முழுமையா குணமாக்கிட முடியும். இந்த கேன்சரே வராம தடுக்கணும்னா ஆல்கஹாலிக் அண்ட் ஸ்மோக்கிங்கை கட்டுப்படுத்தணும், உடற்பயிற்சி அதிகமா செய்யணும், பழங்கள் காய்கறிகளை அதிகமா சாப்பிடணும். இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தா இந்த கேன்சரே வராம தடுத்துடலாம். உங்க ஹெல்த்துக்கு நான் கூட இருக்கேன். நான் உங்க ஆகாஷ். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.